வந்து ஈட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போறோம். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியாணி ஆளுக்கு 3/4 கிலோ வந்து நான் பிரியாணி ஏற்கனவே நான் வந்து முன்னாடி பிரியாணி கேட்டிருந்தேன். பிரியாணி செஞ்ச வீடியோல எல்லாம். அதனால இப்போ வந்து செகா வந்து எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு. 2 பேரும் தான் ஆளுக்கு 3/4 கிலோ வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் இப்போ வந்து சேலஞ்ச் பண்ண போறோம். நீங்க புதுசா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா A1 பிரியாணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இப்போ எங்க பிரியாணி வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து A1 ஃபாஸ்ட் ஃபுட்ல தான் வாங்கியிருக்கோம். அங்க வந்து அந்த பிரியாணிக்கு தேவையான அந்த சால்னாவா குருமாவா சரி டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க. 3/4 கிலோ பிரியாணி இதுல போட்டுருக்கு பாருங்க A1 ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு போட்டுருக்கு. இதுதான் வந்து ஆளுக்கு ஒவ்வொன்றும் வாங்கியிருக்கோம். இதுல வந்து டைமிங்லாம் இல்லை, ஆளுக்கு ஒவ்வொன்றும் இருக்கு. யார் ஃபர்ஸ்டா சாப்பிட்றாங்களோ அப்படின்னு தான் வாங்க சொன்னேன். ஆசையா இருக்குன்னு வாங்க. இப்ப சொன்னா உன்கிட்ட பிரியாணி வாங்கினேன். இதை வந்து ஏற்கனவே இலையெல்லாம் வந்து தண்ணிலாம் தெளிச்சாச்சு, தெளிக்கலன்னு சொல்லிடாதீங்க. இது எப்படி கொட்டுறது? போடு. ஒரு 3/4 கிலோ பிரியாணி. ஒரு எக் எடுத்து சாப்பிடுறியா? வேணுமா? அம்மா ஓட்டி விடுங்க, அப்பா ஓட்டி விடுறேன். ஒரு எக் நல்லா இருக்கு. இது யாரு? செல்வாவுக்கா? பரவாயில்ல விடு. இது வந்து எனக்கு, இது வந்து செல்வாவுக்கு. ஒரு லெக் பீஸு, ஒரு எக்கு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பிரிச்சு ஏன் இப்போ வந்து முன்னாடியே வந்து பிரிச்சு வச்சிடணும்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்காக தான். இது வந்து தயிர் பச்சடி அவருக்கு. வாசனை கிளப்புதா நிஷா? நிஷா அங்கதான் டெய்லி பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி இல்ல, எனக்குன்னு காசு கிடைச்சுன்னா வாங்க. செகண்ட் வந்து நிஷா ஒரு தடவை ரிவ்யூ பண்றக்கா வாங்க. எடுத்து ஆவை பாப்பா கொஞ்சம் ஆவைக்கிறா பாரு. எப்படி இருக்கு? சூப்பர். சொல்லு. நல்லா இல்ல போல இருக்கு அவளுக்கு. தயிர் பச்சடி 2லையும் ஊற்றியாச்சு. இது வந்து வேணுங்கிற அளவு வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு வந்து தனியாக கிணத்துலேயே ஊற்றிடலாம். நாளைக்கு என்ன ஈட்டிங் சேலஞ்சு பண்ணலான்னு சொல்லுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நிஷா தான் ஜெயிப்பா. அவளுக்கு பிரியாணினா பிடிக்கும். ஆனால் வந்து பொறுமையாக திங்கணும். என்னவா எடுத்து ஆவச்சுக்க. பொறுமையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அறக்க பறக்க சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சரி, என்ன பண்றது? முட்டை கேட்குறா, முட்டை எடுத்து வச்சுக்கணும். அந்த குருமா கீழே விழுந்து விட்டாரு. நல்ல வேலை உடையல. நீ அப்பப்ப இல்லை சொல்லு. ஓகே, இப்போ எல்லாம் ரெடியா? சரி, ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்துடுவா. சூப்பராக வந்து ரெடியாக இருக்கு. கத்திரிக்காய், பருப்பு, தால்ச்சா இதெல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இப்போ கேமரா வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு செல்வா வந்து உட்காரட்டும். சேலஞ்ச் ரெடி. பாப்பாவுக்கு ஆவி அவளையா வச்சுக்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். தரமான லெக் பீஸ் ஒன்று இருக்கு. அப்புறமா ஒரு முட்டை. ரெடியானி சார்? யார் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. இந்த முட்டை லெக் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து 3/4 கிலோ இருக்கும். ரெடியாம்மா? ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது உனக்கு வேணாம்மா? உனக்கு வெறும் பிரியாணி திங்க தான் பிடிக்குமா? நான் லெக் பீஸ் முட்டை அப்புறமா இருந்துமே. ஏன்னா வந்து பாப்பா திங்கிறாளா என்ன எதுன்னு தெரியல. சரி, ரெடி? 3, 2, 1. ரெடியா? இரு கொஞ்சம் பக்கத்துல பாப்பா இருங்க. பாப்பா கொஞ்சோண்டு கறி எடுத்து வச்சிருவோம் லெக் பீஸில். ஏன்னா அப்புறம் கேட்பால. உனக்கு தான் உரைக்குதா? தண்ணி கொடுங்க. பிரியாணி ஈஸியா சாப்பிடலாம். இப்போ 3/4 கிலோ நீங்க ஊன்னு சொல்லுங்க. நாளைக்கு இதுல 2 வாங்கி 2 7 வாங்குவோமே. அமௌண்ட் இல்லை இதுக்கே. நான் தான் பாப்பாவுக்கு கறி எல்லாம் எடுத்து வச்சிருவோம். அப்புறமா கேட்பா. அப்புறமா ரெடியானி சார்? ரெடி. முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம். 3, 2, 1, 0. எடுத்து சாப்பிடியா?
வரன்னு இருக்கு. சாப்பிடு. அப்ப நீ மட்டும் வாங்க மாட்டா? அப்பா ஜெயிக்கணும் பாப்பா. சூப்பரா இருக்குண்ணா. தண்ணீர் அடைக்குதுங்க. பாப்பா எப்படி இருந்தாலும் அப்பா தான் ஜெயிப்பேன், கவலையப்படாதா. கறி பிள்ளைக்கு சரிக்கா, அது பார்த்து கொஞ்சமா கொடு. கறி பிடிச்சிருக்கு. பிடிச்சிக்கோ. அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் இல்லை, 3 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். சாப்பிடவே 3 நிமிஷம் ஆயிருக்கும். நெய் நிறைய ஊற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தவிட்டு தான். சூப்பராக இருக்கா? அம்மா கூட்டி விடு. பார்த்து தண்ணி கொடு. பக்கு பக்குன்னு அடைக்குது நிஷாவுக்கு. கறி வச்சிருக்கிய வாயில? கடி கடி. இது அப்பா கிடைக்குது. இது தட்டாதா? கூட அப்பா எடுத்துறேன். அவளுக்கு லெக் பீஸ்லாம் வேணும். வாயா ரெண்டு கை போகுது. அப்பா அங்கே இருக்குது. உங்க அப்பா அங்கே இருக்குது. இருமா இருமா. ஓகே, என்னோட பிரியாணியை முடிச்சிட்டேன். அடுத்து வெங்காய பச்சடி. எல்லாத்தையும் முடிச்சிடணுமா? டோட்டலாக பிரியாணி வெங்காய பச்சடி முடிஞ்சு. பார்க்குறது முட்டை. கறி ஏன் பார்த்து வைக்கலாம்? உனக்கு பதிலாக அவன் மாவா போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கா. இல்லை பாப்பா, மஞ்சள் கரை ஊற்றும்பா, அதனால கொடுத்துருவோம்.
எல்லாத்தையும் அவளுக்கே தள்ளி விட்டு நீ நல்லா என்னை சீட்டிங் பண்ற. அப்பா ஓகே கறி ஓகே என்ன ஜெயிச்சிடியே? இது மஞ்சள் கரு பாப்பா திங்க மாட்டேங்கிறா. பேசுவியா? வந்து இப்போ செல்வா ஜெயிச்சிட்டாரு. நிஷா அதுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். நான் சொன்னேன் இந்த மாதிரி தரமான கிஃப்ட் நான் கொடுக்கவா? இப்போ வச்சேன் சாப்பிடு. ஜக்கடி அதுக்கப்புறமேட்டு சாப்பா அந்த மாதிரி. நான் ஜெயிச்சிட்டேங்க. என்னோடது ஒன்றுமே இதுமே இல்லை. இனிமேல் இலைய வேணா திங்கலாம் அவ்வளோதான். அவள் இந்த மட்டனில் தட்டி தட்டி இந்த இது எடுப்பாங்கல்ல உள்ள எலும்புக்குள்ளே ஒன்று இருக்கும்ல காட்டி நீ சொல்கிறேன் ராஜகிரண் மாதிரி. ஏய் எலும்பு தின்றாத. எலும்பு வேணாம். கறியை எடுத்து தரேன். நிஷாவுக்கு லெக் பீஸ் இல்லாமல் இன்னொரு பீஸ்லாம் வச்சுருக்காங்க. லெக் பீஸ் தான் அந்த கால் மடங்கி கிடக்கு. கொஞ்சம் அது நொண்டி கோழி போல இருக்கு. அதான் நொண்டி மடங்கி கிடக்கணும். சாப்பிட்றி சீக்கிரம் சாப்பிடு. ஏ என்னடி பண்ற? ஈரல் பாப்பாக்கு முதல்ல 8 பல்லு வந்து பிரியாணி பாப்பா முடிச்சுட்டு நாய்க்குட்டியும் வந்துச்சு. சாப்பிடு. பிள்ளைய பார்த்தீங்களா இல்லையா? லெக் பீஸ் திட்டி வச்சுட்டு போகிறாங்க. திட்டி சுற்றி போட்டு அப்படியா நம்ம சக்தி வைப்பாங்க. அவளுக்கு வந்து நார்மலாகவே நெய்னு பேச. சாப்பிடு முதல்ல. சாப்பிட்டு அப்புறமா பேசு. நீ தான் வின்னர் ஆகிட்டா. இப்போ நான் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் சாப்பிட்டு 2வது ப்ரைஸ் வாங்கணுமா? அவங்க அம்மாவை திட்டி விட்டாங்க. என் மேலே எலும்பு தூக்கி அடிக்கிறான். நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? அப்பா பிள்ளையா இருந்துட்டு இப்படி அம்மா திட்டம் கோவம் வரும். சாப்பிட்டுட்டா போயிட்டா முட்டையை தின்னு டக்குன்னு தின்னு. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடணும்ல. கரெக்டாக நான் அதிகபட்சமாக ஒரு 3 நிமிஷம். தயிர் பச்சடி நிறைய வச்சுருக்காங்க. 3 நிமிஷம் இல்லாட்டி 2.5 நிமிஷம் தான் இருக்கும் நான் இது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கவே. அவ்வளோதான். உண்மையிலேயே அவ்வளோதான். அது நல்ல வேகமாக சாப்பிட்ருந்தேன் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும் பிரியாணி திங்கிறது. கப்புனு 4 வாய் எடுத்து வைக்காம அடிச்சிச்சு தானே. பொம்பளை பிள்ளை எப்படியெல்லாம் ஊட்டி விட பாருங்க. சீர்கிறா. யார் வீட்டு கோழியோ பாப்பா கையில் ஆடிக்கிட்டு இருக்கு காலு. அடி பக்கி அமுக்கு கிருட்டின்னு சாப்பிடு. கோழி அண்டி தூக்குறேன். இப்போ உதைக்கிறியா? நீ சாப்பிட்றா. கடிச்சு இருக்கிறதே எதுக்கு? நீ இருக்கிறது எதுக்கு 3 பல்லு? அங்கே பாருங்க. மேல 4 பல்லு, கீழே 2 பல்லு, அப்புறம் இங்க 2 கடவா, இங்க 2 கடவா பல்லுதான். அவ்வளோதான். கால் நிற்க முடியல, உட்காந்துட்டாங்க. ஓகே நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து செல்வாவுக்கு தான் ப்ரைஸ் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அடி. நாளைக்கு என்ன சேலஞ்சு பண்ணலாம்னு சொல்லுங்க. நல்ல பெரிய சேலஞ்சா சொல்லுங்க. அதுக்கு வந்து இதுவும் சொல்லிடுங்க சொல்யூஷன். அதுக்கு வந்து என்னன்னா சொல்யூஷன் கொஞ்சோண்டு, பெபிக்விக் கொஞ்சோண்டு,
ஜெயிச்சவங்களுக்கு இப்படி பண்ணணும், தோத்தவங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஆமா ஓகே. இது ஒரே எலும்ப விட மாட்டாப்புல இருக்கு. பாப்பா கொஞ்சம் அது சிக்கன் தான் வேணும். அது லெக் பீஸ் தான் வேணுமா? பாய் சொல்லிடு. ஓகே பாய். நாங்கள் பிரியாணி எங்களுடைய பிரியாணி சேலஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா வாழ்த்துக்கள். பாய். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் அவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? ஏன்டா நீங்க பிரியாணி திங்கிறதுக்கு நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுமாடா? ஓகே தேங்க் யூ. பாய் சொல்லுமா. பாய் சொல்லு தியா. பாய் சொல்லுமா. திங்கர்ல இருக்கா அவங்க பாய் சொல்லியா இருக்கா? பாய் சொல்லுமா. பாய் மட்டும் சொல்லிடு. பாய் பாய்.